திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு நாராயணன் வந்து அங்கேருந்து வருவார், சென்னையிலேருந்து வருவார். அவருக்கு வந்து கழுதை இறந்தது எதுவுமே தெரியாது. ஊருக்குள்ள வந்ததுமே வந்து ஒரு பையன் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். அவன் போய் உமா கிட்ட கேட்பான். உமா வந்து நடந்தது எல்லாத்தையும் அவளோட ஆக்ஷனால வந்து சொல்லுவான். இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்கலாம் சேர்ந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னானா, இவர் வந்து அந்த கழுதை இறந்த இடத்துக்கு தேடி போவாரு. உமாவும் கூட சேர்ந்து போயிட்டு இருப்பா. போகும்போது தான் ஆல்ரெடி வந்து அவங்கள சாவடிச்சிருப்பாங்க இல்லையா கழுதைய, அவங்களும் வந்து கழுதையோட எலும்பு கூடம் எடுத்துட்டு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக கூட்டிட்டு போவாங்க. போய் எல்லாரும் ஒரே இடத்துல அந்த எலும்பு கூடம் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போது நாராயணன் வந்து சொல்லுவாரு, நீங்க தானே சாவடிச்சீங்க. நீங்களே அதுக்கு மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, கழுதையோட எலும்பு கூடலாம் வந்து நடு ஊர்ல வச்சு அத வந்து எரிச்சு அதுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. டான்ஸ்லாம் ஆடி, இப்ப நம்ம ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாரி அந்த கழுதைக்கு பண்றாங்க. திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. அந்த கழுதைய எரிச்சிருப்பாங்க இல்லையா? அதுல இருக்க தீப்பொறி வந்து ஊர் ஃபுல்லா வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சுரும். என்ன எதனால பற்றி எரியுது அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது. இதோட வந்து பாரதியாருடைய ஒரு கவிதைய போட்டு படத்த வந்து முடிச்சுருவாங்க.